இது புதுசாக இருக்குது, டீ விற்கிறது. சூக் க்ரௌட் இல்லாமல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகாஷ் பயணம் யூடியூப் சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி 3 எபிசோடு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த எபிசோட் பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கண்டினியூஷன் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே முத்ரா சூக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முத்ரா ஃபோர்ட் வந்து நம்ம கவர் பண்ணோம். ஸோ அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபேமிலியோட சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த முத்ரா சூக் பார்த்திங்கன்னா, முத்ரா ஃபோர்ட் கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு 500 மீட்டர் அப்படி நடந்தாலே இந்த சூக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிடலாம். ஸோ இங்கே இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் அரப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் முத்ரா சூக். இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய வந்து இம்போர்ட் ஆகி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இந்த மார்க்கெட்டுக்கு வருது. சிலது வந்து லோக்கல் ஐட்டம்ஸ் கிடைக்கும், இந்த ஒமானி ஐட்டம்ஸ். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரோப்லேருந்து, சைனாலேருந்து, இந்தியாவிலேருந்து வந்து நிறைய திங்ஸ் வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொருட்கள் வந்து இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்கலாம். அது கூடவே இந்த ட்ரெஸ் எல்லாமே மேக்ஸிமம் லோக்கல் மேடும் இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பட் சைனாலேருந்து வந்தது, இந்தியாவிலேருந்து இங்கே இம்போர்ட் ஆகிருக்கிறது எல்லாமே நிறைய பார்க்க முடியுது. நிறைய ஸ்பைசஸ், இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த இந்த நிறைய திங்ஸ் வந்து இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே இந்த ட்ரெடிஷ்னல் அவங்களுடைய ட்ரெஸ், அரபு ட்ரெஸ்ஸு, ஸோ ஒமானி லோக்கல் கல்ச்சருக்கு தேவையான அவங்க வீட்டில் யூஸ் பண்ணுற, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சில பொருட்கள், இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நார்மலாக நம்ம வெளியில் ஷாப்பிங் போகிறதுக்கும் இந்த சூக்கில் போய் நம்ம பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வந்து பார்க்க முடியுது. பன்னீர் தெளிக்கிறது, பழைய டோரு எல்லாம் பழைய ஐட்டம்ஸ். டைரெக்ஷன் செக் பண்ணுறது பழைய காலத்தில், அந்த காலத்தில் இதை வச்சு தான் டைரெக்ஷன் செக் பண்ணுறது. கப்பல்லாம் இது எல்லாமே துபாயில் இருக்கவங்களுக்கு இந்த சூக் பார்க்கும்போது அந்த பர்துபாய் சூக் வந்து கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். ஸோ அங்கேயும் இதே மாதிரி இதே மாதிரி செட்டப்பில் தான் இருக்கும். ஆனால் திங்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. இங்கே என்னென்னா பங்களாதேஷி ப்ளஸ் லோக்கல்ஸ் நிறைய கடைங்க இருக்குது. லோக்கல்ஸ் நிறைய கடையில் வந்து அவங்களே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது பார்க்கும்போது. அப்படியே சூக்கு பார்த்துக்கிட்டே வெளியில் வந்தாச்சு. இன்னும் நிறைய இருக்குது உள்ளார பார்க்குறதுக்கு. பட் அப்படியே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இதுதான் இன்னொரு சைடு அப்படியே என்ட்ரி. ஸோ இங்கே வெளியில் வந்தோடனே நம்ம லெஃப்ட் சைடில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஸோ ப்ளஸ் நிறைய லோக்கல்ஸ் வந்து அப்படியே ரோட்லேயே நம்ம ஊர் மாதிரி ரோட்டில் டீ வச்சுட்டு விற்றுட்ருக்காங்க, தெருவில் வைக்கிற மாதிரி. ஸோ அதையும் வாங்கி நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க லோக்கல்ஸ் எல்லாமே. கூடவே சில ஃபாரினர்ஸும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ வெளியில் பார்த்தாலும் நிறைய கடைங்க இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நிறைய இந்த பங்களாதேஷ் பீப்புள் வந்து நிறைய பேர் கடை வச்சுருக்காங்க. ப்ளஸ் லோக்கல்ஸும் நிறைய கடைங்க இருக்குது. ஸோ விதவிதமான பொருட்கள் எல்லாமே பார்க்கலாம். ப்ளஸ் முக்கியமாக இந்த கேம்பிங் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே ஒரு வாக் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டுருக்கோம், என்னென்ன புதுசாக பார்க்க முடியுது அப்படின்னு. ஸோ இந்த சேம் நம்ம ஊர் மாதிரி இந்த மண்ணில் செஞ்ச பொருட்கள் எல்லாம் நிறைய பார்க்க முடியுது. இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் வந்து நடமாடுற இடம் இது. ஆனால் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். சிட்டி வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, பக்கா டூரிஸ்ட் பிளேஸ் இது. பட் சூப்பராக க்ளீனாக வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்குறது வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமாக இருந்தது. முத்ரா சூக் என்ட்ரன்ஸ், நம்ம எக்ஸிட் ஆன வழி இதான். இது ஒரு போர்ட் இதாக இருக்குது.
ஸோ மறுபடியும் நம்ம சூக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ இந்த சூக்கில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லா கடையிலும் மேக்ஸிமம் வந்து கிரெடிட் கார்டு வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் என்னென்னா பார்கெயின் வந்து பண்ணணுங்க. ஒரு ப்ரைஸு நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவங்க சொல்கிற ப்ரைஸோட யோசிக்காமல் நீங்கள் வந்து பாதி விலைக்கு வந்து நீங்கள் பேசலாம். ஸோ என்னென்ன பார்கெயின் பண்ணி நீங்கள் சப்போஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து கேஷ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. மறுபடியும் கார்டு பேமெண்ட்லேருந்து டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்னு 2% எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் விற்கிற கடைக்குள்ளே போகணும். பாருங்கள், எல்லா வகையான ஸ்பைசஸ் தேவையானது, லைக் என்ன சொல்கிறது, இது எல்லாமே என்னென்னு கூட தெரியாது. சாமந்தி இது எல்லாமே விற்றுட்ருக்காங்க. சாமந்தி, ட்ரை சாமந்தி வந்து நம்ம எடுத்து விசாரிடுவோம். ஆனால் இங்கே வந்து 150 திராம் 15 ரியால். ட்ரை ஃப்ரூட்ஸு, டேட்ஸு, சாக்லேட்ஸு, சின்னமன், ட்ரையான லெமன்ஸு, நிறைய விதமாக ப்ளஸ் குங்குமப்பூ நிறைய விற்றுட்ருக்காங்க. ஒரு சிலது எல்லாமே நம்ம துபாயிலையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இங்கே கிடைக்கும் துபாயில். அப்படியே பார்த்துக்கிட்டு நம்ம வெளியில் கிளம்பலாம். முத்ரா சூக் கம்ப்ளீட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ரமதான் டைமிங்கில் வந்து டைமிங்ஸ் இந்த மாதிரி தேவைப்பட்ட பார்த்துக்கோங்க. ஸோ பாய் பாய் முத்ரா சூக். ஃபஸ்ட் டைம் வந்து டிராஃபிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க மஸ்கத்தில் வந்தப்பிலேருந்து. ஸோ முத்ரா சூக்லேருந்து அல் குரம் பீச். இது சன்செட் ஆகிடுச்சிங்க வரத்துக்குள்ளே. டிராஃபிக்கில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இந்த ஏரியா பாருங்களேன். சுற்றி இங்கே மவுண்டெயின், அப்படியே மவுண்டன் சுற்றி பேக் சைடு மவுண்டெயின் இருக்குது. ப்ளஸ் கடல் ஓரமாக அப்படியே ஹோட்டல். வேறு லெவலில் இருக்குது இந்த வியூ மட்டும். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம சன்செட் தான் தெரியுது, பட் அங்கே மவுண்டெயின் இருக்குது. சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஜூம் பண்ணால் தான் வீடியோவில் தெரியுது, பட் வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ யாராவது வந்தால் கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 o'clock அந்த மாதிரி வந்துடுங்க. குரம் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். தண்ணீர் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வைட் ஆங்கிளில் வீடியோ எடுக்கிறேன். இது வரைக்கும் இருந்துருக்குங்க தண்ணி. இது எல்லாமே ஈரமாக தான் இருக்குது. எப்படி பாருங்க இது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடல் வந்து உள்வாங்கியிருக்குங்க. டே ஃபுல்லாக இது வரைக்கும் இருந்து இப்போ தான் பாருங்கள் உள்ளரப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாமே நான் துபாயில் நிறைய பீச்சில் பார்த்துருக்கேன். ஸோ தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து தண்ணி வந்து இப்போ உள்வாங்கியிருக்கு. மேபி டே டைமில் வந்திருந்தால் கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் நமக்கு இந்த வெட்டு கண்டிஷனில் தெரியுது. சேண்ட் வந்து அப்படியே காலுக்கு வந்து ஒட்டாமல் நார்மலாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். தெரில எங்கே போகிறது, ரூம் போகிறதா இல்லை வேறு எங்கேயும் டின்னர் சாப்பிட போகிறதா. டைம் இன்னும் இருக்குது. ஜஸ்ட் இப்போ தான் 6 மணி. ஸோ எங்கேயாவது போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வேறு ஏதாவது ப்ளேஸு பார்த்துட்டு. ஸோ சன்செட் வந்து தான் சூப்பராக இருந்திருக்கும் உண்மையில் இந்த ஏரியா. பட் பெட் லக், சன்செட் முடிஞ்சிச்சு. பட் நாளைக்கு மறுபடியும் வர முடியாது. நம்ம வேறு எங்கேயாவது பிளான் பண்ணி போகலாம். பார்க்கலாம். ஒரு அருமையான வியூ பார்க்க வந்திருக்கோம் நைட்டில். எங்கே போகலாம் அப்படின்னா ஒப்பேரா ஹவுஸ், ராயல் ஒப்பேரா ஹவுஸ் மஸ்கத்துங்க. ஸோ சாப்பிட போகலை. சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி வழியிலே
செக் பண்ணும்போது கூகுளில் இந்த பிளேஸ் இருந்தது. ஸோ அப்படியே இது வந்து பார்த்துட்டு போயிடலாம். இது வந்து என்னென்னா 5:30 வரைக்கும் தாங்க உள்ளார அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 ருபீஸ் 950 ருபீஸ் வரும் உள்ளார போகிறதுக்கு. ஸோ 4.2 ரியல் அந்த மாதிரி இருந்தது. பகலாக வந்திருந்தாலும் மேபி உள்ளார போயிருப்பேன்னா கொஞ்சம் டவுட்டு தான், அந்தளவுக்கு செலவு பண்ணி. ஸோ வெளியில் வந்து பார்க்குறதுக்கு ப்ளஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நைட் வியூ வந்து ஸோ இன்டீரியர் எல்லாமே இந்த சூப்பராக இருக்குங்க. உள்ளார வாக் பண்ணும்போது அந்த டிசைன் அந்த லைட்டிங்க்கு அருமையாக இருக்குது. இந்த இது மட்டும் பிரம்மாண்டமாக இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால். சூப்பராக கட்டியிருக்காங்க இன்டீரியர். ரூஃப் டிசைன் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் லைட்டிங்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே மிஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து லிஸ்ட்டில் இருக்குல்ல, சடனாக அப்படியே கூகுள் மேப்பில் செக் பண்ணி அப்படியே வந்தது தான். ஸோ வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு இடம் பார்த்தாச்சு நைட்டில், அது ஃப்ரீயாக எந்த வித சார்ஜும் இல்லாமல். நைஸ். அப்படியே இப்படி போயிட்டு ஓகேங்க. இந்த ஒப்பேரா ஹவுஸ்க்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அருமையாக இருக்குது காட்சி. ஸோ சூப்பராக பார்த்தாச்சு. அது அவ்வளோதான். இப்போ போய் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரூம் கிளம்பிட்டேன் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நிறைய மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ். ஹோட்டல் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, மண்டி டைம் அப்படின்னு. ஒமான் வந்து ஒரு மண்டி சாப்பிடாம போனேன் எப்படி அப்படின்னு போய் மண்டி ஆர்டர் பண்ணி, வெளியில் ஒரு மாதிரி இருந்தது ரெஸ்டாரண்ட்டில், உள்ளார போனால் வேறு மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸ், அந்த லைட்டிங்ஸு, வாட்டரு, கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்தது. ஸோ இங்கே சாப்பிட்டதுலும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த மண்டி பார்த்திங்கன்னா 21 திராமுங்க, ₹10 இங்கே ஒரு சிக்கன் மண்டி பார்த்திங்கன்னா ஒரு 500 அப்ராக்சிமேட்டாக 500 சொல்லிக்கலாங்க. 2.1 ரியால் இருந்தது.